அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். இது தமிழுக்கு நவக்கிரக அடிப்படையில் தமிழ் எண்களிடம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த எண்கிணத்தை வச்சுட்டு தான் இதுக்கு மேலே நம்ம தமிழ் மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களாம் இந்த எண்கிணத்தை வச்சுட்டு தான் பார்க்க போகிறாங்க. அதாவது மொழிகள் எதுவரை மொழிகள் பேசப்படுகிறது அதுவரை தான் மாநிலம். அவங்கவுங்களுக்கு தமிழ் மாநிலம்னாக்கா தமிழ் எதுவரை பேசப்பட்டு வருகிறதோ அதுவரை தான் தமிழ் மாநிலம். அப்படி ஜாதிகள் மனிதரை பிரிக்கும். ஆறுகள் ஊர்களை பிரிக்கும். ஆறுகள் ஊர்களை பிரிக்கும் என்ற அடிப்படையில் நான் இந்த எண்கிணத்தை வச்சு தான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆறுகள் ஊர்களை பிரிக்கும், மொழிகள் மாநிலத்தை பிரிக்கும். இப்படி ஒவ்வொன்றாக எல்லா அனைத்தையும் நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். ஏன்னா இது அடிக்கடி நல்லாவே இல்லை, இவர் யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்காரு, வீடியோ கால் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா உண்மைக்கு அழகு இல்லை. அதனால் உண்மைக்கு அழகாக இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. பொய்க்கு வேணால் அழகாக இருக்கலாம், அதில் என்ன இருக்குது? அதனால் ஆறுகள் ஊர்களை பிரிக்கும். அதுபோல் அரசாணிக்கு 4 எழுத்து, 1 3 1 1. இதெல்லாம் அரசாணியோட எண்கணிதம். அது எண்கணிதங்கிறது 6. அரசாணி சால்கரகம் அப்படின்னு திருமண பந்தலில் அதை வச்சு செய்வாங்க அரசாணிலாம். இப்போலாம் அரசாணிக்கு வேலையே இல்லை. எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் மந்திரி எம்எல்ஏக்களை வச்சு தெரிஞ்சவங்களை வச்சு செஞ்சு போடுறாங்க. அதனால் அரசாணி என்பது திருமணத்துக்கு உண்டானது. அப்போ அரசாணை என்பது 4 எழுத்து, 1 3 1 1. இதெல்லாம் கூட்டினாக்க 6 தான். எண்ணில் 6ன்னு நான் சொல்கிறேன். எண்ணில் 6. அதாவது பேரி என்றது 2 எழுத்து, 1 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 9 தான். அந்த 9வது எண்கிறது பேரியை உருவாக்கும். அந்த 9வது எண்கிறது தான் 1 5 9லாம் நம்ம நல்ல நம்பர்னு தான் சொல்கிறோம். அது கெடுதல் பண்ணிச்சுனாக்கா மிக கொடூரமாக பண்ணிட்டு இருக்கோம். 1 5 9வது எண்கணிதம். அதனால் பேரி என்ற வார்த்தை 9வது எண்கணிதத்தை குறிக்கிறது. பேரியில் 9வது எண்கணிதம். பல்லவி 4 எழுத்து, 9 1 4 6 இதெல்லாம் கூட்டாக 20. பல்லவிக்கு விதியின் 2. அப்போ பல்லவிக்கு விதியின் 2ஆக இருக்கிறது ஊர்வசி. ஊர்வசிக்கு 4 எழுத்து, 1 9 5 4 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அது விதி என்கிறது 1. ஊர்வசி 1வது விதி எண்ணில் வருகிறது, பல்லவி 2வது எண்ணில் வருகிறது. அப்போ பல்லவியை விட ஊர்வசி தான் ரொம்ப உயர்ந்தவங்களாக தெரியுது. புறக்கணிப்புக்கு 7 எழுத்து, 2 8 7 1 7 6 2 இதெல்லாம் கூட்டாக 33. அதை விதி என்கிறது 6. புறக்கணிப்பு ரொம்ப பேர்லாம் புறக்கணிச்சுட்டு போகிறாங்க இல்லையா, அந்த வார்த்தைலாம் அது புறக்கணிப்பு. விதியின் 6. அது ராசியில் பாதி எடுத்துக்கொள்கிறது. அப்போ புறக்கணிப்பு என்பது புறக்கணிச்சுட்டு போகிறாங்க இல்லையா, அந்த இதுதான். அதான் புறக்கணிப்பு. அவங்களுக்கு தெரியாதில்லை. அது 6வது விதி எண்ணில் வருகிறது புறக்கணிப்பு. ஒருவர் மீது ஒருவர் அப்படின்னு பாடலாம் இருக்கு இல்லையா, அதான் ஒருவர் மீது. 3 5 5 9 9 9 இதெல்லாம் கூட்டாக 40. அப்போ அதோட விதி என்கிறது 4. 40 9ஆக வகுத்தாலும் 4 தான். இங்கிலீஷ் நியூமராஜி போல் நீங்கள் கூட்டி வந்தாலும் அதோடைய எண்கணிதம் 4 தான். ஒருவர் மீது. அப்போ ஒரு கிரகங்கள் ஒருவர் மீது
இருந்து தான் வேலை செய்யும். தன்னிச்சையாக எந்த மனிதனும் செயல்பட முடியாது. ஏதாவது ஒரு கிரகம் அவர் மீது இருக்கும். அது சாமியாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, கிரகங்களாக இருந்தாலும் சரி, நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நட்சத்திரங்கள் அத்தனையும் அது ஒரு கிரகமாகவே, அது கிரகமாக தான் தோன்றும். நட்சத்திரங்கள் 20 நட்சத்திரங்கள் 9 கிரகத்துக்கு உட்பட்டது. 9 கிரகமும் அந்த 20 நட்சத்திரத்தை நடத்தி கொண்டு வருகிறது. அப்போது 4வது விதி என்கிறது ஒருவர் மீது எந்த யாராக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, ஒருவர் மீது ஒரு கிரகங்கள் இருக்கத்தான் செய்யும். அது தெய்வமாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, சாமியாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி, சனியனாக இருந்தாலும் சரி, ஒருவர் மீது ஒருவர். அதனால் ஒருவர் மீது ஒரு கிரகங்கள் இருக்கத்தான் செய்யும். அது இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது. ஏதாவது ஒன்று இருக்கணும். சாத்தானாக இருந்தாலும் சரி, குட்டி சாத்தானாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று ஒருவர் மீது இருக்கணும். குட்டி சாத்தான், சாத்தான், பேயெல்லாம் இருக்கும்போது கடவுள்கள் விலகிடுவாங்க. அப்போ 4வது விதிங்கிறது அது ஒரு பயங்கரமான ஒரு தோஷமான ஒரு விதின்னு தான். ஆனால் இருந்தாலும் அதில் நிறையா ஒரு வாய்ப்புகள் நல்லதெல்லாம் இருக்குது. யார் எப்படி எந்த நிலையில் போகிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் 4வது விதியின் செயல்படும். ஆனால் 4வது என்கிறது ஒரு குட்டி சாத்தம் வேலைக்கு போகிறானாக்கா அந்த குட்டி சாத்தம் வேலைக்கு 4வது விதியின் வேலை செய்யும். ஒரு நல்ல நிலைக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த 4வது விதியின் வேலை செய்யும். ஒருத்தர் மக்களுக்கு தொண்டு செய்கிறாங்க அப்படின்னாக்கா 4வது விதியின் நல்ல கிரகமாக ராஜயோகமாக நடக்கும். அதான் ஒருவர் மீது ஒருவர் அப்படிங்கிறது 4வது விதியின் கைத்தட்டல். பாருங்கள், ஒரு மனிதன் ஏதாவது சாதித்து விட்டால், ஒரு மாணவன் நல்லா 100க்கு 100 மார்க் எடுத்துட்டா அவங்களுக்கு பார்த்து கைத்தட்டுவாங்க, இனிப்பு கொடுப்பாங்க. அதே போல் பாட்டு கச்சேரியெல்லாம் சில பிள்ளைகளும் சிலர்கள் எல்லோரும் பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாடும்போது நல்லா பாடிட்டாக்க அவங்களுக்கு கைத்தட்டல் நிறையா உருவாகும். கை தட்டாமல் இருந்துட்டாக்க என்னமோ எல்லாமே யோசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாடுனங்களை வச்சு. அதனால் நல்லா பாடிட்டாக்க அவங்களுக்கு கைத்தட்டல், ஒரு ஜெயிச்சிட்டாலும் கூட கைத்தட்டல், கரகோஷம் இதெல்லாம் நடக்கும். அதனால் கைத்தட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு தோர்ந்துட்டாக்க அவங்களுக்கு கைத்தட்ட மாட்டாங்க, அப்படியே இருந்துட்டு போவாங்க. அதனால் வெற்றி பெற்றவர்கள், நல்ல பாட்டு பாடினவங்க, அரசியல் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் பொதுவாக கைத்தட்டல் பண்ணுவாங்க. அந்த கைத்தட்டலுடைய எண்கிறது தான் 5, 7, 2, 5, 1. அதோடைய விதி என்கிறது 2. அதாவது 2வது ஸ்தானம் கைத்தட்டும். 2 கையும் ஓங்கி தட்டு, அதாவது விதி எண் 2. அப்போது ஒரு கைத்தட்டலுக்கு 2 கையும் சேர்ந்தால் தான் கைத்தட்ட முடியும். அதாவது 2 விதி என்கிறது 2. எல்லோரும் ஜெயிச்சிட்டாக்கா அந்த 2வது விதின்னு தான் கைத்தட்டும். அந்த 2வது என்கிறது மனசு வைக்கணும். மனசு வச்சுட்டாக்கா உடனே எல்லோருமே கைத்தட்டுவாங்க. அந்த 2வது என்கிறது தான் தெரியும், இவர் நல்லா பாடியிருக்கிறாரு, இவர் நல்லா பாடலை, நல்லா மார்க் எடுத்திருக்கிறாரு, இவர் சரியில்லாமல் மார்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கையில் பொண்ணுக்கு வந்தவங்களுக்கு பார்த்து டாட்டா காமிப்பாங்க. அதனால் கைத்தட்டலுங்கிறது வெற்றி பெற்றவர்களுக்கு, நல்ல பாட்டு இசைத்தவர்களுக்கெல்லாம் 2வது விதி எண்ணை குறிக்கிறது. கும்மி பாருங்கள், கும்மிக்கு 3 எழுத்து, 3, 7, 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 12. அதோட விதி என்கிறது 3. கும்மிக்கெல்லாம் 3வது விதி எண்ணை குறிக்கிறது. கும்மி அடித்தல், அப்போ கும்மிங்கிறது 3வது விதி எண், கும்மி அடித்தலுங்கிறது 4வது விதி எண். அப்போ கும்மி அடித்தலுக்கு எண்கணிதம் 3, 7, 2, 1, 6, 4, 7, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 31. அதோட விதி என்கிறது 4. கும்மி அடித்தல் 4 பேர் சேர்ந்தால் தான் கும்மி அடிக்க முடியும், இல்லைன்னா கும்மிக்கு வேலையே இல்லை. அதுதான் கும்மி. விதி என்கிறது 4. கும்மி 4வது விதி எண்ணில் 4வது விதி எண்ணில் வருகிறது கும்மி அடித்தல். அந்த 4வது விதி எண் அவர்களுக்கு ஆர்வத்தை கொடுத்தா தான் கும்மி அடிப்பாங்க. குனிஞ்சு கும்மி அடித்தாலும் சரி, மேலே கை வச்சு கும்மி அடித்தாலும் சரி, 10 பேர் வளைஞ்சி சுற்றினாலும் சரி, 4 பேர் 10 பேர் சேர்ந்தால் தான் கும்மி அடித்தல். அதாவது கும்மி அடித்தலுடைய விதி என்கிறது 4.
பிஷில், பிஷிலுக்கு வந்து 3 எழுத்து 6 4 1. இதெல்லாம் கூட்டினாக்கா 11வது விதி என்கிறது 2. பிஷில், பிஷிலுக்கு வந்து 3 2. பிஷில் 2வது விதியினை குறிக்கிறது. வாயு 1 விசில் 1 2, அதான் 2 சேர்ந்தாதான் பிஷில். ஊதுறவனும் அது விசிலும் தான். ஊதுறவங்க வந்து கையாலேயும் கூட விசில் அடித்து போவாங்க. அதான் விசில் விதி எனும் 2. தாளம், தாளம் என்பது 5 7 1. அதில் எல்லாம் கூட்டினாக்கா 19. அதில் விதி என்கிறது 1. தாளம், தாளம் வந்து 1. எத்தனை 4 மேளம் 5 மேளம் 3 மேளம் வச்சுக்கிட்டு போகிறவங்கன்னா ஒரு தாளத்தோடு தான் போவாங்க. அதான் தாளம் 1. ஏன்னா 2 கோயில் மேளம், ஒரு நாதஸ்வரம், அப்படி இல்லைனாக்கா இந்த என்னென்னா புதுசு புதுசாக இருக்குது ட்ரம்மு, இதே போல் தமுறு. தமுறு என்ற வார்த்தைலாம் இல்லை. இப்போ தமுறுக்கு வேலையே இல்லை. எல்லாம் ட்ரம்மு நாதஸ்வரம், ஏதோ நவீனமான முறையில் இருக்குது. அதாவது தாளம், தாளம் என்பது எத்தனை பேர் இருந்தாலும் அது ஒரு தாளம் தான். தாளம் 1 தான். தாளம் 4 5 தட்டணும்னாக்கா நல்லா இருக்காது அப்படிங்கிறது தாளம் 1. ஆனால் இப்பயும் சில இசைக்கு வந்து 2 தாளங்களை சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் தாளம் 1 தான். 2 மேளத்துக்கு ஒரு நாதஸ்வரத்துக்கு ஒரு தாளம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தாளம் 1. வீணை 5. பிக்கு 4, நைக்கு 1. அப்போ வீணை வந்து 5. அது 5 என்பது அதனோட நரம்புகளை குறிக்கும். 7 நரம்பு உள்ளது ஒரு வீணை, 7 நரம்பு கொண்டது ஒரு வீணை. ஆனால் இது வந்து வீணை 5வது விதி எண்ணில் வருகிறது. 5வது விதி எண்ணில் வருகிறது. அதனால் நான் அறியலும் ஆட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் தமிழ் எண்ணிட வள்ளுவர். ஆறுகள் ஊர்களை பிரிக்கும். ஆகவே தமிழ் எண்ணிட வள்ளுவர், நான் அறியலும் ஆட்டம். நன்றி, வணக்கம்.